ॐ श्रीराघवेन्द्राय नमः. ஸ்ரீகுருப்பியோ நம. ஹரி ஓம். முதல் ஸ்டான்ஸாவுக்கு நம்ம மீனிங் பார்த்தோம். இரண்டாவது ஸ்டான்ஸாவோட மீனிங், இரண்டாவது ஸ்டான்ஸா ஜீவேச பேத குணபூர்த்தி ஜகத்சு சத்வ நீச்சோச்சபாவம் கிணக்ரணை சமேதா துர்வாத்திய ஜாபதி கிளையர் குரு ராகவேந்திரா வாக்தேவதா சத்தம் அமலீகரோத். முதல் ஸ்டான்ஸா பூராமே பாசிட்டிவாகவே சொல்லிட்டு வந்தாங்க. இரண்டாவது ஸ்டான்ஸால் நெகட்டிவாக சொல்கிறார். அதாவது கெட்ட சப்தங்களை கொடுக்கக்கூடியதான ஆடுகள், அது எப்போ பார்த்தாலும் கெட்ட சப்தங்களையே கொடுக்கும். அந்த சப்தங்கள் கேட்க நாராசமாக இருக்கும், கொடூரமாக இருக்கும். அப்பேற்பட்ட ஆடுகளை பெரிய பெரிய யானைகளெல்லாம் விளங்கக்கூடிய சக்தி பெற்ற முதலைகள் அந்த ஆட்டுக்கடாக்களை ஈஸியாக விளங்கி விடுமா. அப்பேற்பட்ட முதலைகள் வாழக்கூடிய அந்த கங்கைன்னு சொல்கிறார். இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, மாயாவாதிகள் தவறான சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் மக்களிடையே கொண்டு போய் பரப்புவர்களையெல்லாம் ராகவேந்திரன் சொன்ன கிரந்தங்கள் என்ற மிகப்பெரிய முதலை அந்த மாயாவாதிகளை எல்லாம் வாயடைக்க செய்து அப்படியே விழுங்கி விடுமாம், வாயடைக்க செய்து விடும். பிரதிவாதி ஜெயஸ்வாந்த பேதசின்ஹாதரோ குரு. பிரதிவாதனை எளிலே வெல்லக்கூடிய சக்தி பெற்றவர் ராகவேந்திர சுவாமிகள். அவருடைய கிரந்தங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதனால் அவர் ராகவேந்திர சுவாமிகள் எதிரில் உட்காந்துட்டு மாயாவாதிகள்லாம் தவறான சித்தாந்தம் சொன்னால் அப்படியே அவளை வாயடைக்க செய்து விடுவார், ஊமையாக்கி விடுவார். அப்படி இந்த இதுக்கு தான் உமான இது. கெட்ட சப்தங்களை சொல்கிற ஆடுகள்லாம் என்னென்னா தவறான சித்தாந்த கருத்துக்களை சொல்லக்கூடாது மாயாவாதிகள். இந்த விழுங்கக்கூடிய முதலை என்று சொல் ராகவேந்திர கிரந்தங்கள் எல்லாம் அதனுடைய எடுத்து அந்த கிரந்தங்களை ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுத்து சொன்னால் எதிர் யாரும் நிற்க முடியாது. அந்தளவு பவர்ஃபுல்லான கிரந்தங்கள் ராகவேந்திர கிரந்தங்கள். அப்பேற்பட்ட கிரந்தங்கள் எழுத உதவி செய்த, அனுகிரகம் செய்த வாக்தேவதா சரித்தமும் மலீகரோத். அப்பேற்பட்ட அந்த கிரந்தங்கள் எழுவதுக்கு ராகவேந்திர உறுதுணையாக இருந்த, அனுகிரகம் செய்த அந்த சரஸ்வதி தேவி நம்ம எல்லாம் காப்பாற்றட்டும். இதுதான் இரண்டாவது ஸ்லோகத்தில். அதாவது ராகவேந்திர சுவாமிகளுக்கு சரஸ்வதி தேவி பிரத்யக்ஷ அனுகிரகம். ராகவேந்திர சுவாமி எப்பொழுது நிரந்தரமாக இருப்பேன் என்று சொல்லி சரஸ்வதி தேவி அமர்ந்திருக்கிறாள். அந்த சரஸ்வதியுடைய ப்ரெஷர்னால் தான் அவர் பிரத்யக்ஷமாக சன்னியாசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி பிரம்மா எனக்கு கட்டளையிட்டார். உன்னுடன் நிரந்தர வாசம் செய்ய வேண்டும் என்று பிரம்மா எனக்கு கட்டளையிட்டா, அது என்னுடைய விதி. ஆனால் நான் உன்னிடம் வாசம் செய்ய வேண்டும், நான் உன்னிடம் வாசம் செய்ய வேண்டும், நீ சன்னியாசம் ஏற்க வேண்டும் சொல்லி சன்னியாசம் ஏற்க வைத்த சரஸ்வதி தேவி ராகவேந்திர சுவாமி நிரந்தரமாக இருக்கிறாள். அந்த சரஸ்வதி தேவியின் அனுகிரகத்தினாலே ராகவேந்திர சுவாமி கிரந்தங்கள் எல்லாம் அவளை பரிமளிக்கிறது. அவருடைய சரஸ்வதி அனுகிரகத்தினாலே அவருடைய கிரந்தங்கள் அவள் உயர்ந்ததாக இருக்கிறது என்பதுதான் இந்த இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய பொருள். இதில் ஒரு கேள்வி எழுந்து, ஒரு மாதம் முன்னாலே ஒரு பக்தர் என்னும் கேட்டார், ராகவேந்திர சுவாமிகள் தன்னை டைரக்டாக யாரால் வணங்கினால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், நீ உங்களால் தான் எனக்கு எல்லாம் கிடைச்சதுன்னு சொன்னாலும் ராகவேந்திர சுவாமிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்ன சொல்வார்? நான் ஒன்றுமே சொல்ல, எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு எந்த சக்தியுமே கிடையாது. என்னுடைய உபாசனாமூர்த்தியாக மூலராமச்சந்திரமூர்த்தியும் வாயுதேவரோட அனுகிரகத்தினாலும் இதெல்லாம் நடக்கிறது. உங்களுக்காக நான் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன், அவர் தான் அனுகிரகம் பண்ணுறார், நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவையடக்கத்தோடு ராகவேந்திர சுவாமி சொல்லுவார். அப்படி சொன்ன ராகவேந்திர சுவாமிகள் இந்த குருஸ்தோத்திரத்தை எப்படி அவரை பற்றி புகழ்வதும்போது அதை எப்படி அவர் ஏற்றுக்கொண்டார் என்று ஒரு கொஸ்டின் கேட்டார். அருமையான கேள்வி இது. அப்போ இதை யோஜனை பண்ணி பார்க்கும்போது இந்த குருஸ்தோத்திரம் ராகவேந்திர சுவாமிகளை சொல்வதாக வெளிப்படையாக இருந்தாலும் உண்மையிலேயே அவர் உபாசனை செய்யக்கூடிய மூர்த்திகளைத்தான் அது முக்கியத்துவம் கொடுத்து செய்யப்படுகிறது. முதல்ல எழுத்து ஸ்ரீன்னு ஆரம்பிக்குது. ஸ்ரீன்னு ஆரம்பித்தாலே மங்களகரமாக ஆரம்பித்தாலே அது நல்ல சிறப்பாக இருக்கும்னு அர்த்தம். அப்போ ஸ்ரீ யாரை குறிக்கிறது? மகாலட்சுமி குறிக்கிறது. அடுத்து பூர்ணங்கிறது யாருன்னா சாட்சாத் நாராயணன் ஒருவன் தான் பூர்ணன், மற்றவர்களான அபூர்ணர்கள். ஏதோ ஒரு குறை தோஷங்கள் இருக்கும், ஆனால் ஸ்ரீமன் நாராயணனுக்கு மாத்திரம் எந்த விதமும் தோஷம் இல்லாதவன், எல்லா சக்திகளும் பெற்றவன், எல்லா இடத்திலும் பறந்து இருக்கக்கூடியவன், எப்பொழுதும் இருக்கக்கூடியவன், அவன் ஸ்ரீமன் நாராயணன், அவன்தான் பூர்ணன். அப்போது ஸ்ரீ பூர்ணன லக்ஷ்மி நாராயணன் வந்தாச்சு. போதம்னா ஞானம். ஞானத்தில் 2 வகை சொல்லுவாங்க. பரோட்ச ஞானம், அபரோக்ஷ ஞானம் என்று 2 வகைப்படும். பரோட்ச ஞானம் என்பது நம்ம புஸ்தகங்கள் மூலமாகவும் குருவின் மூலமாகவும் மற்றவர்கள் மூலமும் தெரிந்து கொள்வது. அபரோக்ஷ ஞானம் வந்து நமக்கு தானாக இன்ட்யூட்டிவாக நமக்கு வரக்கூடிய இறைவன் அருளாலே நமக்கே அந்த விஷயங்கள்லாம் அந்த ஞானம் கிடைக்கும். அது அபரோக்ஷ ஞானம். இந்த இடத்துல போத அப்படின்னா அபரோக்ஷ ஞானத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அபரோக்ஷ ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் யார் என்றால் சாட்சாத் ஹயக்ரீவர்.
அந்த ஹயக்ரீவரையும் இந்த சொல்கிறார். லக்ஷ்மி நாராயணன் ஹயக்ரீவ் கொடுத்தாச்சு. ஸ்ரீ பூர்ணபோத குரு அப்படின்னு வந்தால், பூர்ணபோத குருன்னா யார்? மத்வாச்சாரியார். ஸோ இங்கே லக்ஷ்மி வந்தாச்சு, நாராயணன் வந்து ஹயக்ரீவ் வந்தாச்சு, மத்வாச்சாரியன். தீர்த்தம், தீர்த்தம்னா தீர்த்தம்னு சொன்னால் எப்பொழுதுமே கங்கை மாத்திரமே குறிக்கும். அதனால் இங்கே கங்கை சொல்லியாச்சு. இப்படி எல்லா தெய்வங்களும் சொல்லியாச்சு. 8வது என்ன வாக்தேவதா சரித்தமலி கரோத், வாக்தேவி நம்மை காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க. சரஸ்வதி தேவியும் வந்தாச்சு. இப்போ அடுத்தாப்பில் ஒரு எல்லாம் சொன்னாங்களே, அவருடைய உபாசனாமூர்த்தி மூலராமச்சந்திரமூர்த்தியை பற்றி சொல்லவே இல்லையே, இது ஒரு குறை இருக்கும் இல்லையா? 3வது ஸ்லோகத்தில் ஸ்ரீராகவேந்திரக சகல பிரதாதா, எல்லா சக்திகளையும் எல்லாத்தையும் கேட்டெல்லாம் கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவர் ஸ்ரீ ராகவேந்திரர். இந்த இடத்துல ராகவேந்திரா என்றால் மூலராமச்சந்திரமூர்த்தியை நம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா ராமச்சந்திரமூர்த்தியினுடைய 8வது பெயர் ராகவேந்திரா என்பது. பிரம்மாண்ட புராணத்திலே பிரம்மாவுக்கும் நாரதற்கும் ஏற்ற சம்வாதத்திலே ராமருடைய துவாதச ஸ்தோத்திரத்திலே ராமருடைய 8வது பெயர் ராகவேந்திரம் என்பது. அப்படி இந்த இடத்துல அப்ளை பண்ணி பாருங்கள். ஸ்ரீ ராகவேந்திரக சகல பிரதாதா, அந்த மூலராமச்சந்திரமூர்த்தி எல்லாத்தையும் கூட சக்தி பெற்றவர். அகாத்திரி சம்பேன்னு திருஷ்டி வஜ்ரக, அவருடைய கண் பார்வை திருஷ்டி, அந்த வஜ்ராயுதம் போன்ற பார்வையினாலே மலை போன்ற பாவங்களை எல்லாம் தூள் தூளாக்கக்கூடியவர். இந்த இடத்துல ராகவேந்திரர் சொல்லலையே நினைக்கக்கூடாது. ஏன் இந்த இடத்துல மூலராம் சொல்லணும்னா 4வது ஸ்லோகத்தில் பாருங்கள். ஸ்ரீ ராகவேந்திரோ ஹரிபாதகஜ நிஷேமனாலப்த சமஸ்த. 4வது ஸ்லோகத்தில் ராகவேந்திரன் பற்றி சொல்கிறார். ராகவேந்திரன் சதா சர்வகாலம் இறைவனுடைய திருவடியை தன்னுடைய தியானம் பண்ணிகிட்டே இருப்பார். அதனால்தான் அவர் எல்லா சம்பத்திகளையும் கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவர்னு சொல்கிறாங்க. 3வது ஸ்லோகத்தை ராகவேந்திரருக்கு அப்ளை பண்ணால் 4வது ஸ்லோகத்தை அது திருப்பி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் 3வது ஸ்லோகத்தில் சொல்லது மூலராமச்சந்திரமூர்த்திக்கு எடுத்துக்கிட்டு 4வது ஸ்லோகத்தில் சொன்னது ஸ்ரீ ராகவேந்திரோ ஹரிபாதகஜ நிஷேவனாலப்த சமஸ்த சகல சம்பத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவர் ராகவேந்திர சுவாமி. அது எதனால் வந்தது என்றால், சதா சர்வகாலம் ராகவேந்திர சுவாமியுடைய இறைவனுடைய திருவள்ளுவர் ராகவேந்திர சுவாமி தலையிலே எப்பொழுதுமே அவர் தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால, சதா சர்வகாலம் இறைவன் திருவடியை தியானம் பண்ணிட்டு இருக்கனாலே நமக்கு தேவையான சம்பத்தை கூடிய சக்தி ராகவேந்திர சுவாமி வந்திருக்கு என்று சொல்லப்படுகிறது. அதனால் 3வது ஸ்லோகத்தில் மூலராமச்சந்திரன் சொல்லதாக எடுத்துக்கொண்டு இந்த ஸ்தோத்திரம் வெளிப்படையாக ராகவேந்திரரை பற்றி சொல்வதாக இருந்தாலும் அதனுடைய ஹிடன் மீனிங் மூலராமச்சந்திரமூர்த்தியும் மற்ற தெய்வங்களுடையக்கும் பிரார்த்தனை செய்வதாக அமைந்திருக்கிறது. அதுக்கு சப்போர்ட்டாக இந்த கிரந்தத்திலே, இந்த ஸ்தோத்திரத்திலே பல்வேறு இடங்களே பீஜாட்ச மந்திரங்கள் பொதிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி பெரியவர்கள் சொல்லியிருக்கார்கள். முதல் ஸ்லோகத்திலும் 2வது ஸ்லோகத்தையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேறு ஸ்லோகங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியல. ஆனால் இந்த ஸ்லோத்திரத்துக்கு அவ்வளோ உயர்ந்ததாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த பீஜாட்ச மந்திரங்கள் இருப்பதனால்தான். ஸோ இவ்வளோ உயர்ந்த கிரந்தத்தை நாம் தினமும் பாராயணம் செய்து அதனுடைய பலனை பெற வேண்டும் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி குருராஜார். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ.